நான் இருக்கிற இடத்துல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ற இடம் இருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடியை கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதாவது ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்துச்சுன்னா வாங்கி நம்ம எரிச்சிட்டாவது போயிடலாம்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:35 அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜர்க், அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது வர்ற அந்த ஃபோர்ஸ்ல கொஞ்சம் கல்லு மண்ணெல்லாம் அடிச்சிட்டு வருமில்லங்க, அப்படி வந்து இவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் கேட்டோம்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு அவர் இருக்கிற இடத்த விட்டு தள்ளி மேல டாப்புக்கு போயிட்டாரு. அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே வந்து காலி. இங்க நீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டும் ரெயின் கோட்டு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்னர்ஸ் வந்து தேவைப்படுது ப்ரோ. ரொம்ப குறைவா தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் இந்த மக்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ள வகையில். கிட்டத்தட்ட ஒரு 3 வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இனி வரைக்குமே பாடியை வந்து ரெஸ்க்யூ பண்ண முடியாமல இருக்கு. இதோட பலி எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 300ன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா 800க்கு மேலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க உள்ள மக்களே எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. நியூஸ்ல பார்த்து வயநாட்டுல நடந்திருக்கு. இதுல வந்து ஒரு 40 பேர் இறந்திருக்காங்க, ஒரு 18 பேர் ஏதோ பாடி எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இருந்தது. நான் வந்து அவ்வளவுதான் நினைச்சேன், சரி ஓகே இது ஒரு சின்ன லேண்ட் ஸ்லைட் நடந்திருக்கு போல அப்படின்னு. பட் ரியாலிட்டி, நான் அங்கிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வயநாட்டுல இருக்காங்க, நான் அவங்க கூட பேசும்போது தெரிஞ்சது இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, இது வந்து மீடியால காட்டுறதை விட இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப இமீடியட்டா என்னன்னா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் வந்து குழந்தைய ஒரு வாட்டி பிறந்தப்ப பார்த்தோட சரி இன்னும் பார்க்கவே இல்லைங்க. நான் போய் அங்க ஒய்ஃபை போய் கண்ணூர்ல பாக்குறதா பிளான் இருந்தது. அப்ப இந்த விஷயம் வந்தோடனே நான் என்ன முடிவு பண்ணேன்னா, குழந்தைய நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நேத்தே கிளம்பிட்டேன். நேத்து ஈவினிங்கே கிளம்பி அப்புறம் ரூட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அவைலபிள் இல்லைன்னு நினைச்சேன். பட் ரூட் நம்ம ஊட்டி வழியா வர ரூட் வந்து அவைலபிளா தான் இருக்கு. இப்போ நீங்க ஆக்சுவலா இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா வயநாடுங்கிறது கிடையாதுங்க. வயநாடுக்கு இங்கிருந்து அது ரொம்ப தூரம் இருக்கு. இப்போ நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா மேப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், இந்த மேப்படிங்கிற இடத்துலதான் வந்து இது வந்து ஒரு மேப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர்ல சூரல் மலை அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இது நடந்திருக்குங்க. சூரல் மலை, அதுக்கப்புறம் அது பக்கத்துல இருக்க கொட்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அது எக்ஸாக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. சோ அந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 3 வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதுல ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த அந்த வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காணோம். நம்ம அந்த மாதிரி ஒரு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. டேமேஜ் அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு சில வில்லேஜஸ்லாம் முழுசாவே மூடிடுச்சு. நைட்டா தூங்கிட்டு இருந்த மக்கள் அப்படியே அந்த வில்லேஜோட சேர்த்து அந்த லேண்ட்ஸ்லைட் வந்து மூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்றாங்க. இல்ல 100% உண்மைங்க. இனி வரைக்குமே பாடியை வந்து ரெஸ்க்யூ பண்ண முடியாமல இருக்கு. அப்போ இது அது என்னன்னா, நம்ம அவங்களோட கதறல் குரல் எல்லாம் கேட்கும்போது என்னன்னா, காலையில வந்து என்னால உண்மையிலுமே முடியலைங்க. ஒருத்தர் வந்து எங்கூட பேசும்போது அதான் சொன்னாரு, ஆடி 18 வந்து சனிக்கிழமை வருதுப்பா, பையன் வந்து ஆடி 18 கும்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருக்கிற தமிழ்காரங்க முன்னாடியே வந்தவங்க. அப்ப அவர் பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட அதான் சொன்னாரு, இப்ப இந்த மாதிரி பையன் வந்தான். நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:35 அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜர்க், அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது வர்ற அந்த ஃபோர்ஸ்ல கொஞ்சம் கல்லு மண்ணெல்லாம் அடிச்சிட்டு வருமில்லங்க, அப்படி வந்து இவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் கேட்டோம்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு, அம்மா அப்பாவை எதுவுமே பேசலீங்க, அம்மா டக்கு டக்குன்னு வெளியே கூப்பிட்டு அவர் இருக்கிற இடத்த விட்டு தள்ளி மேல டாப்புக்கு போயிட்டாரு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே வந்து காலி. அப்போ அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து மொத்தமாவே 6 பேருமே வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட சொந்தக்காரங்க. அப்போ நம்ம இதுக்கு வந்து ஆறுதலே சொல்ல முடியாது. அவங்க பேசுறது மட்டும் தான் கேட்க முடியுதே தவிர என்னால எதுவுமே பேச முடியல. அது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க. அப்ப அவர் அதான் சொல்றாரு, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நிவாரணம் கொடுத்து வாங்குற கூட குடும்பத்துல யாருமே இல்லையாப்பா, நிவாரணத்தை வச்சு நான் என்ன பண்றது, வீட்டை வச்சு நான் என்ன பண்றது, யாருக்கு நான் வீடு கொடுக்கறது, யாருமே இல்ல. அது அவரோட அந்த விஷயம். அப்புறம் நான் பார்த்த பசங்க நிறைய இருக்குங்க, அந்த மாதிரி சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். பட் இதுல ஒரு விஷயம் பதிவு பண்ணணும் என்ன அப்படின்னா, அதாவது என்னன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இவங்களோட தப்பு ஏதாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அதாவது இது வந்து உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இது வந்து என்னன்னா நம்மள அந்த விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு இல்ல. சேம் டைம் இதை வந்து மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபராலேயோ ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷனாலேயோ பண்ண முடியாது. மொத்த கவர்மெண்ட், எவ்ரி இண்டிவிஜுவல், பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே சேர்ந்தாதான் இந்த விஷயத்தை நம்ம மாத்த முடியும். அப்ப நான் நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் கிளைமேட் சேஞ்சுக்காக இது வரைக்கும் 37,000 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிருக்கேன். லைஃபவே நான் அதுக்காக தான் டெடிகேட் பண்ணிருக்கேன். அப்ப இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, இதோட பலி எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 300ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா 800க்கு மேலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க உள்ள மக்களே எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறது அதே வந்து அவ்வளவு ஜாஸ்தி. அப்போ இந்தியாலேயே நடந்த ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு வந்து இதுதான். பிரதர், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த முதல் நாள், அதுக்கப்புறம் 2வது நாள், 2 நாளுமே கொஞ்சம் அந்த மீட்கும் பணியில தொய்வு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா அங்க அவங்களால ரீச் அவுட் பண்ண முடியல. ஸோ
இந்த மாதிரி நிறைய சவால்கள் வந்து மீட்பு குழுவினர் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இப்ப அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மாறி இருக்கா? இப்ப மீட்பு குழுவினர் எளிதா போக முடியுதா? அதுக்காக தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அதான் அவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் இப்ப நின்று இருக்கிற மலையில தான் நான் நின்று கூட பேசிட்டு இருக்கேன். போனு இது எல்லாமே வந்து மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க பாக்கலாம், மழையே நின்று இல்லைங்க. இதுல வந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சேலஞ்ச். அப்போ இவங்க வந்து என்னன்னா, இவங்களும் அவங்களோட உயிரை பணையம் வச்சுதான் வந்து பண்றாங்க. அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் வந்து இங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா, இங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு டீமே வந்து ஒரு 22 பேர் ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம் கூட நானும் ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கான தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எந்த பொருள் கொண்டு வந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ் வரும். கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து அங்க வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு ஒரு ரூமுக்குமே வந்து ஒரு ஒரு தனித்தனி இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க கிளாஸ் ரூம் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்ப ஜஸ்ட் நான் மேல இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே கிளாஸ் ரூம். இது நான் மேல நிக்கிறது, இங்க கீழே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாஸ் ரூம்ஸ் தான். கிளாஸ் ரூம்ஸ்க்கு ஒரு ஒரு தனித்தனி இன்சார்ஜுங்க. இவங்க வந்து என்னன்னா, அந்த மக்களுக்கு தேவையான அவங்களுக்கு படுக்கிறதுக்கு தேவையான ஒரு பெட்டா இருக்கட்டும், இல்ல மெதப்பா இருக்கட்டும், பெட்ஷீட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்கவங்க எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அதுல நான் வந்து பாத்தீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா, அந்த விஷயம், அந்த வேலை செய்யறதுக்கு அவ்வளவு போட்டி போட்டுக்கிறாங்க. நம்ம இன்னும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு. கூட இருந்த ஒரு பையனோட ஒரு விஷயம் தான் என்ன ரொம்ப காயப்படுத்துச்சு. அதாவது என்னன்னா, அவனோட ஃப்ரெண்டு வந்து கூட இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த இன்ஸ்டன்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பையன் வந்து நல்லா பேசிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனவன் அடுத்த நாள் அந்த பையன் இல்ல. அப்ப அதை வந்து தாங்கிக்க முடியாம கிட்டத்தட்ட அவன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில, அதாவது இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வந்து அது நடந்துருச்சு, இனி இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜாயின் பண்ணி இப்ப எங்க கூட அந்த பையனும் ஒரு பையனா இருந்து எல்லா மக்களுக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரோ. இல்ல எந்த இது அங்க இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு நைட் வந்து எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்குறாங்க. காலையில நமக்கு விடிகிற காலை அப்படிங்கிறது எப்பவும் போல நார்மலா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஓவரால் நைட்ல ஒரு விஷயமே சேஞ்ச் ஆகுது. எந்திரிச்சா எல்லா சைட்ல இருந்தும் மரண உலகங்கள் இருக்கு. பல பேர் கதறி அழுகுறாங்க. நாங்களும் செய்திகளை பார்த்தோம், பல பேர் கதறி அழுகுறாங்க. அப்படிங்கிறப்போ அங்க நீங்க நேரடியா களத்துல இருக்கீங்க, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்காங்க சார்? அது நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அதாவது ஆறுதல் எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையிலேயே நான் கேட்டிருக்கேன். இங்க பார்க்கும்போது உண்மையிலுமே அதான் தோணுச்சுங்க. இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அதாவது அது தாங்க முடியாத வலி வேதனை தான். பட் நம்ம இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சரி இருக்கிற மக்களுக்கு நம்ம இனி என்ன கொண்டு போய் பண்ண முடியும்? இன்னைக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெட் அலர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. மழை இப்போ என்னன்னா, இந்த இன்னும் அந்த ஆற்றோட ஓரத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இன்னும் நிறைய கேம்ப் வந்து புதுசா ஓபன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, நம்ம இப்போதைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நோக்கிதான் இருக்கு. ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும்போது ப்ரோ, அதாவது இயற்கை நினைச்சது அப்படின்னா, இங்க அது இயற்கைக்கு முன்னாடி யாருமே ஒண்ணுமே இல்ல. அதான் வந்து அது தெளிவா தெரியுது. நீங்க இயற்கையை வந்து ஏதாவது கொடுமை பண்ணீங்கன்னா அது திருப்பி உங்களை பண்ணும். ஆனா அது வலி வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ரெஸ்கியூ, அதாவது அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த ஏரியா இருக்கு இல்லையா, அங்க அந்த சிக்கின உடல்களை மீட்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, சவால்கள் இருக்கு? ப்ரோ ஆக்சுவலா நான் வந்து அந்த நேரடியா அந்த இடத்துக்கு நான் போல. என்னன்னா அங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அங்க தமிழ் பசங்க நிறைய பேர் இருந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அங்க இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து சொன்னாங்க. அதுல அவங்களுக்குள்ள சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கு ப்ரோ. அது 2 வில்லேஜை கனெக்ட் பண்ற மாதிரியோ இல்ல ஆற தாண்டி போற மாதிரியோ ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கு. அந்த பிரிட்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை வந்து மேனுவலா பண்ணி அதுக்கப்புறம் தான் இருக்கிற அந்த பாடிஸ் எல்லாம் வந்து மீட்க முடியும். அப்போ அது எவ்வளவு பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மழையில என்னாலேயே நிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு வந்து அது எவ்வளவு சேலஞ்சா இருக்கும். லோக்கல் பப்ளிக், அப்புறம் அதான் ப்ரோ. எப்ப வேணா இப்ப திருப்பி பாருங்க, இன்னைக்கு ரெட் அலர்ட் தானேங்க. சோ ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். பொதுவா ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஊர்லயே நம்ம மழை பெய்யுதுன்னா வெளியில போகும்போது உலையும் சகதியுமா இருக்கும். சோ நம்மளால ஒரு ஓகே ப்ராப்பரா பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அதான் முடியாதுங்க. இப்ப நான் உங்களுக்கு கீழே போகும்போதே அதெல்லாம் காட்டுவேன். இங்க எப்படி ரெஸ்கியூ எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எப்படி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்க, அந்த ரோட்டை பார்ப்பேன். நீங்க அந்த நான் போற அந்த ரோட்டை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியுது இது எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் வந்து ஒரு ஊர் மேல ஒரு மொத்த ஒரு மண் குவியலே வந்து மூடி இருக்கு. அப்படிங்கிறப்போ தண்ணி மேல ஊறிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளால அங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணு போற ரெஸ்கியூஸும் அந்த உலையில சிக்குவாங்க, மலையில சிக்குவாங்க, ஜேசிபி மாதிரி இயந்திரங்கள் எடுத்துட்டு போக முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த சவால்களை எப்படி ஃபேஸ் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய அரசும் சரி, தன்னார்வலரும் சரி? அதனாலதான் அந்த வெல் ட்ரைனடான இருக்கிற ஆட்கள் எல்லாமே கூட்டு வர்றதுங்க. அவங்களுக்கு இருக்கிற துணிச்சல் எல்லாம் வந்து அசாதாரணமா இருக்கும். அவங்க வந்து தன் உயிரையும் வந்து பணையம் வச்சுதான் வந்து அது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வெல் ட்ரைனட், அவங்க எதுவா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எபிலிட்டி உள்ள டீம் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்போ அது இருந்தாலும் இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெய்யும் போது யாராலையும் வந்து அதுல போய் பண்ண முடியாதுங்க. அதான் ஃபேக்ட். அதனாலதான் இன்னும் வந்து அந்த பாடி எல்லாம் ரெஸ்கியூ பண்றதுல பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. அந்த செகண்ட் தானுங்க ப்ரோ எல்லாமே. அதை போயிடுச்சு அப்படிங்கும்போது அது நீங்க என்னதான் நம்ம அங்க ஆறுதல் சொல்றது, என்ன பண்றது, நம்ம ஒன்னேதான் பண்ண முடியும். நம்ம
இன்னும் இருக்கிற மக்களுக்கு என்ன இனி பெஸ்டா பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு ஆம்புலன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு கான்வாய் போற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் ஃபுல்லா பாடி ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ ஹாஸ்பிடல்ஸ்ல எந்த அளவு மாதிரி விஷயங்கள் இருக்கு? நான் வந்து என்னென்ன பார்த்தேங்கன்னு மட்டும் சொல்றேங்க. இப்போ வந்து என்னன்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ற இடம் இருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்துச்சுன்னா வாங்கி நம்ம எரிச்சிட்டாவது போயிடலாம்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. நம்ம பார்க்க முடிஞ்சுது. அவங்க கூட எல்லாம் பேசும்போது அது அது ரியலா தெரியுது. ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. ஏதாவது 1, 2 கையோ காலோ ஏதாவதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. ஆஹ் பாதிக்கப்பட்டது நம்ம மக்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. வேறு மொழி பேசுறோமே தவிர மீதி எல்லாமே வந்து ஒண்ணுதான். அப்போ அவங்க இடத்துல இருந்து நம்ம நினைச்சு பார்த்தோம்னாவே போதும் ப்ரோ. நம்ம ஃபேமிலி போயிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த மாதிரிதான் அவங்கள பார்க்கும்போது இனியும் வரப்போற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாடி, ஏன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க இறந்தே வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் பக்கம் ஆக போகுது. இன்னொன்னு இவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 17 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த ரிவர் போது பாருங்க. அடிச்சிட்டு போய் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து அங்கிருந்தெல்லாம் தான் பாடி நிறைய ரிகவர் பண்ணிருக்கு. அந்த தண்ணியோட ஒன்னா தண்ணி மண் எல்லாத்தோட ஒன்னா அடிச்சுட்டு வந்திருக்குங்க. நான் பஸ்ல வரும்போது கூட ஒருத்தர் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஏதோ வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்ல வந்து டைல்ஸ் ஒர்க் பெண்டிங் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. போனவரு அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிருக்காரு. அப்புறம் அவரு நிரந்தரமாவே அது போயாச்சு. அது காலையில பஸ்ல அவரு சொல்லிட்டு அந்த பெரியவரு அது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், நீங்க சொல்ற மாதிரி 17 கிலோமீட்டர் தள்ளி போறக்கூடிய பாடிஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறாங்க? ஏன்னா அது எங்க இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ப்ரோ, அதுதான் இதுல பிரச்சனையேங்க. கஷ்டங்க. அவங்களையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்க. அவங்க என்ன கிடைக்குதோ அதை தான் வந்து எடுத்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம்னு சொல்லி தான் அவங்களும் பார்ப்பாங்க. அதே தான் வந்து ஆக்சுவலா நடக்குதுங்க. அதுல அவங்களால மேக்ஸிமம் என்ன ப்ரோ பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் வச்சுதான் அவங்க பண்றாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க சிலர் இருக்காங்க. இந்த ஜார்க்கண்ட்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து, நேபாள்ல இருந்து வந்த மக்களும் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க அப்படின்னு காலையில ஒருத்தர் கிட்ட பேசும்போது சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவங்க டீ இதெல்லாமே சாப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குங்களா? நாங்க அதை நம்பிதான் இங்க வந்துட்டோம். எங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு அலாரம் மாதிரி, அதாவது யாரோ இன்டிமேட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அங்க இருந்தவங்களே சில பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ரிஜிஸ்டரே பண்ணாம இருக்கிறவங்களும் இங்க இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு காலையில தான் எனக்கு தெரிய வந்தது. அப்பனா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, அதுல இன்னும் எத்தனை மக்கள் அவங்க இருந்தாங்க, எத்தனை பேர் வேலைக்கு இங்க செஞ்சுட்டு இருந்தாங்கனால நமக்கு சொல்ல முடியாதுங்க. நம்ம தமிழ் மக்கள் யாராவது அங்க இருக்காங்களா? அவங்க இந்த லேண்ட்ஸ்லைட பாதிச்சிருக்காங்களா? யாராவது அந்த மாதிரி ஃபேமிலிஸ் அங்க இருக்காங்களா? பாத்தீங்களா? உறுதியா ப்ரோ, தமிழ் மக்கள் இருக்காங்க. அதுல என்னங்க மாற்று கருத்து? இது பூர்வீக இடமா இருந்திருக்கு அவங்களுக்கு முன்னாடி. அப்போ அங்க முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே நிறைய பேர்த்த பார்த்தேன். அப்போ அவங்க நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்ல தான் நான் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். அப்ப அவங்களும் வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ நிறைய விஷயத்த சொன்னாங்க. அவங்க எப்படி இங்க வந்தாங்க, என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது, ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. அப்ப நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்கள எல்லாம் பல பேருக்கு வந்து ஃபேமிலியே இல்ல ப்ரோ. தப்பிச்சது ஏதோ வெளிய இருந்தவர், ஏதாவது வேலை சம்பந்தமா சேலம் போனவரு, அப்படி பொழைச்சவரு. அவர் தான் வந்து இங்க இருக்கிற ஒரு 5, 6 பாடி எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஏதோ 3 பாடி வந்து கிடைச்சிருச்சு. இன்னும் 2 பாடி கிடைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாடிக்காக அவர் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா 2 வாட்டி பார்த்து அப்ப அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்கெல்லாம் அரசாங்கம் இங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா நான் நம்மள பாக்குற மனிதர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, எல்லாருமே வந்து இங்க நீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டும், ரெயின் கோட்டு, அப்புறம் இந்த பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்னர்ஸ் வந்து தேவைப்படுது ப்ரோ. அப்போ அது வந்து இங்க ரொம்ப குறைவா தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் இந்த மக்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப மொத்தமா குடும்பத்தை இழந்தவங்களும் இருக்காங்க. அதுல இருந்து தப்பிச்சவங்களும் 1, 2 பேரும் வந்து இருக்காங்க. கண்டிப்பா. அதுல எல்லாம் சிலதெல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் நான் பார்த்தேங்க. அதாவது என்னன்னா, அந்த ஆரல் மலைன்னு நினைக்கிறேங்க. அப்போ அந்த ஊர்ல அந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைய அந்த மரக்கிளையை வந்து ஒண்ணு புடிச்சிட்டு தன்னோட குழந்தைய வந்து காப்பாத்தி இருந்திருக்காங்க. தன்னோட குழந்தைய புடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்ப அடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, இன்னொரு குழந்தையும் வந்திருக்கு. அந்த குழந்தைய இவங்க அம்மா காப்பாத்தும் போது தன்னோட குழந்தைய வந்து இவங்க அம்மா விட்டுருக்காங்க. அந்த மாதிரி சம்பவம் நடந்தா அந்த குழந்தை வந்து பொழைச்சிருக்கு. அப்படி இருக்கிற விஷயமும் நடந்திருக்கு இங்க. அப்போ அந்த மாதிரி மனிதநேயம் வந்து ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தூங்காம எது கிடைக்குதோ என்ன பண்றதோ எல்லாம் கண்டினியூவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளால நல்லா நேர்ல பார்க்க முடியுது. எல்லாமே மருத்துவ வசதிகள், போதுமான மருத்துவ வசதிகள் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு அவ்வளவு பாடிஸ் ரெக்கவர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவ உபகரணங்கள் இருக்கணும். ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி போஸ்ட்மார்டமும் அங்கே பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஊழியர்களும் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு? அடிப்பட்டு வந்த மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு ஃப்ளோர்லயே ஒன்னொன்னு வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லா ரூமுக்கும் தனியா போய் பாக்குறாங்க. அது எல்லாமே வந்து இருக்குங்க. அதனால
அதுல குறைபாடுன்னு எனக்கு தெரியல. பட் நடந்த அன்னைக்கு இங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து கரெக்டா தான் ப்ரோ இருக்கு. அதாவது அதுல குறை சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. 2 பாடி பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பாடி வருது, வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, வருது, எடுக்கிறாங்க, போறாங்க. அந்த மாதிரி இப்போ நானே பார்த்துட்டு போகும்போது 7, 8 வண்டி எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து போயிருக்கு, வரும், போகும், வரும், போகும், அப்படியே இருக்குங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா லைன் கட்டி நிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா நிறைய இருக்கு ப்ரோ. நிறைய ரிகவரி பண்ண வேண்டியது இருக்கு. மழைனாலதான் அவங்க பாவம், அவங்கனாலே ஒன்னும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நமக்கு கும்பிட 1000 கடவுள் இருக்கு. வாழ ஒரே பூமி தான் இருக்கு. அந்த பூமி தாயை போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கிட்ட அதை பத்திரமா ஒப்படைக்கணும். அது நம்ம ஒருத்தரோட கடமை. நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சோம்னா நிச்சயமா இந்த பூமி தாயை மீட்டெடுக்க முடியும். அதை நான் பிஹைண்ட் வுட் சார்பா எல்லா மனிதர்களுக்கும், இதை பாக்குற எல்லா மனிதர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ்.